நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 10வதாக வரக்கூடியது மகரம் ராசி. பெற்ற அன்னைக்கு செல்ல பிள்ளைங்களாகவும் நண்பர்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும், சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலச்சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி மகரம் ராசி. இது நிலராசியை சேர்ந்தது. ஜோதிடத்தில் கர்ம காரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானால் ஆளக்கூடியது இந்த மகரம் ராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே போல் லட்சியம் நிறைந்தவங்களாகவும் இருப்பீங்க. அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்காரங்களை சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தங்க செய்யக்கூடிய தவறுகளை ஒருபோதும் மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. அதே போல் மகர ராசிக்காரங்க இயற்கையிலேயே கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மனநிலை உங்ககிட்ட இருக்கும். தன்னோட கடின உழைப்பில் பின்வாங்காமல் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே எதிர்த்து அதை துணிவாக மேற்கொள்வீங்க. அந்த செயலை வெற்றி பெற வரைக்குமே மன உறுதி அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வமிக்க நீங்கள் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பீங்க. மகர ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சகிப்புத்தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். குடும்பத்தை விட உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இயற்கை தத்துவம் மீது ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவங்க செஞ்ச தவறுகளையும் தான் செஞ்சிற தவறுகளையுமே ஒருபோதும் மறக்காத ஒரு மனநிலை இந்த மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க உதவியாக இருக்கும். சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். அதே போல் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயங்களையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்ற அன்னைக்கும் செல்லமாக இருக்கக்கூடியவங்க மகர ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நண்பர்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருக்கக்கூடியவங்க நீங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி சேரப்போகுது. உங்களோட இல்ல துணையோடு பல சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கைகளில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். என்ஜினியரிங், இரும்பு பொருள் தயாரிப்பு, கட்டிட பொருள் உற்பத்தி ஆகிய தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சிமெண்ட், செங்கல், இரும்பு கம்பிகள் இந்த விற்பனை செய்கிறவங்களுக்கு எல்லாமே பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அரசு துறை மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியிட மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் சரி, புதிய கட்டுமான தொழிலை தொடங்கி நீங்கள் சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் அமையும். அதே போல் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு வங்கிகள், மசாலா தயாரிப்பு பொருள் நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே உங்களோட பங்குகள் மூலம் லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்பட போகுது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். குதிகால் வலி, தோல் தடிப்பு, சளி தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை உடல் நலத்தை பாதிக்கக்கூடும். அதனால் மருத்துவரை அணுகி உடனே மருத்துவம் பார்க்கறது நல்லது. பசுமாடுகளுக்கு பசுமையான காய்கறிகளை தீனியாக கொடுப்பதன் மூலமும் மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை ஆடைகளை சமர்ப்பணம் செய்வதன் மூலமும் பல நன்மைகள் உங்களுக்கு சேரும். மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு முதல்ல சாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ராகு இருப்பதும் நல்ல பலன்களை தரக்கூடிய செயல்தான். இதன் மூலம் வெற்றிக்குரிய 6ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால நினச்ச காரியத்தை எல்லாமே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற போகிறீங்க. அதே போல் நினச்ச காரியங்கள் பலிக்கும். போட்டி தேர்வுகள் எழுதியவங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகமும் அமையும்.
அதே போல் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடின்றி சுமூகமாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. பண வரவுகள் சிக்கல் எதுவும் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். அங்கே முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறதுனால உங்களோட ராசியை அவர் பார்க்கறதுனாலையும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கூடிய விரைவில் கைகூடும் வாய்ப்பு பெற போகிறீங்க. தொழில் வணிகம் இது உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமாக அமையும். இது தவிர 15ஆம் தேதியில் இருந்து சூரியன் 3ஆம் இடத்திற்கு செல்றதுனால பொது வாழ்வில் உங்களுக்கு செல்வாக்கு உயர். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதை கவனத்தில் வச்சுக்கோங்க. வாரத்தின் முதல் 3 நாட்கள் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். அந்த சமயத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பணம் விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை சரியாக கையாளுங்க. பெற்றோர்களுடன் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேச்சில் கவனமாக இருக்கணும். வாத பிரதிவாதங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்ய சொன்னோம் இல்லையா, அதே போல் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயம் சென்று அனுமனை வழிபட்டு வருவதன் மூலமும் காரிய தடைகள் நீங்கும், நன்மைகள் வந்து சேரும். அனுமன் சாலிசா படிப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முதல்ல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திராடத்தில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக பண வரவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. வழக்குகளில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான். அக்கம் பக்கத்தில் தேவையற்ற விவகாரத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மனைவி குழந்தைகளிடம் மனம் விட்டு சிரித்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் அமையும். பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு அழகை வெளிக்காட்டும் வகையில் பல விழா நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் உறவினர் வீட்டு விசேஷம் இதெல்லாமே கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கெல்லாம் மாற்றத்திற்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில். உங்களோட வீட்டில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் வரும். இதன் மூலம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உறவுகள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தங்களோட உயர் அதிகாரிகள் மனமகிழும் வண்ணம் கடமை உணர்வோடு செயல்படுவதன் மூலம் அவங்களோட முழுமையான பாராட்டும் நீங்கள் பெற முடியும். நேர்மையும் கடின உழைப்பு மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு போதுமான தனவரவு இருக்கும். குடும்ப உறவுகளில் அவங்களோட முழுமையான ஒத்துழைப்பால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சாத்தியப்படக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் அமைய போகுது. அன்புமிக்க பெண்கள் மூலம் ஆனந்தம் பெருகும். நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதே போல் நல்லவர்களுடன் ஏற்படும் தொடர்புகள் மூலம் மனம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக மாறப்போகுது. அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு மூலம் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அரசு வழிகளை எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். வங்கி நிதி உதவிகள் மூலம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் சிறு பராமரிப்பு வேலைகளை செய்ய போகிறீங்க. ஆல்ட்ரேஷன் செஞ்சு உங்களோட வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் அமையும். உயர் அதிகாரிகளின் அன்பு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வருவதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களோட திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். தங்களோட வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரம் நிறைந்ததாகவும் அமையவும் போகுது. அதே போல் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் தரும் வகையில் இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே விமோசனம் கிடைக்க போகுது. கடனை திருப்பி கொடுப்பதற்காக உங்களோட பணம் உங்களோட கை வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஆகும். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்காமல் இழுபறியாக இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த பணம் உங்களோட கை வந்து சேரும். இதன் மூலம் மனம் நிம்மதி பெறும்.
வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் தேவையான பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.